ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. அவசியம் எல்லாரும் செஞ்சு குடிக்கணுங்க. கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எதுவுமே இருக்காதுங்க இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி நம்ம அடிக்கடி குடிக்கும்போது. இந்த கருப்பு உளுந்தில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குதுங்க. நிறைய நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. இதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. வெள்ளை உளுந்து ஏன் சேர்க்குறோன்னா, கருப்பு உளுந்தோட நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்கும்போது எந்த அளவுக்கு வறுபட்டிருக்குன்னு தெரியும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்தை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாதாங்க கஞ்சி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சுங்க. எனக்கு உளுந்து பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வறுபட்டிருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த உளுந்தை நம்ம வேறு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ உளுந்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. நம்ம உளுந்து வறுத்த இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பச்சரிசினாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். அரிசி கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அரிசியை நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், கலரும் மாறி இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசி வறுபட்டிருக்கணும். கருப்பு உளுந்து கூட நம்ம அரிசியையும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம உளுந்து வறுத்த அதே தட்டிலையே கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்து நம்ம கஞ்சி செய்யும் போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா முந்திரி இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுறணுங்க. முந்திரி இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம உளுந்து கூட முந்திரியையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி வறுத்த இதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த கருப்பு உளுந்து கஞ்சி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நேரம் இல்லைன்னா நம்ம இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு 1 டம்ளர் கலந்து குடிச்சிட்டு போயிடலாங்க. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், பாதாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. பாதாமையும் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நான் சின்ன ஜாரில் தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேங்க. நீங்கள் பெரிய ஜார்லேனா ஒரு தடவையாக அரைச்சிக்கலாங்க. நான் 2 பேட்சாக அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்க கருப்பு உளுந்து, பாதாம், அரிசி, கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்ச கருப்பு உளுந்து பொடியை நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம கருப்பு உளுந்து பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. பசங்களுக்கும் சரி, நம்மளும் ஈஸியாக குடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாங்க இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு சாஸ் பேனில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்க நேரத்தில் நம்ம இங்கே கருப்பு உளுந்தங்கஞ்சிக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தங்கஞ்சி பவுடர் எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இனி தண்ணி எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பு உளுந்தங்கஞ்சி பவுடரையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. கஞ்சி நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம
நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்தால் போதுங்க. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தங்கஞ்சி நல்ல வாசனையாக இருக்குதுங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான கஞ்சி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். கருப்பு உளுந்தங்கஞ்சியை வந்து சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கருப்பு உளுந்தங்கஞ்சி செஞ்சாச்சுங்க. இதில் நான் வந்து நெய்யில் வறுத்து முந்திரி வந்து சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.